தமிழ் அகரவரிசை சுருக்கம் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக சாத்மீகம், அப்புறம் சாத்விகம். இது 2மே வடசொல். அதற்கு நேரான தமிழ்ச்சொல் வந்து என்னென்னா அமைதித்தன்மை. சாத்மிகம், சாத்துவிகம் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ச்சொல் வந்து அமைதித்தன்மை. சாந்தம் அப்படின்னா அமைதி, பொறுமை தான் சாந்தம். சாபம் அப்படின்னா தீமொழி, வசவு, வில், இது எல்லாமே சாபம். சாபம்ன்றது அதாவது தீமொழி, வசவு, வில். வில் அப்படின்னாலும் சாபம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சாமர்த்தியம் அப்படின்னா வல்லமை, திறமை, அப்புறம் கூறுபாடு. சாமர்த்தியம்னா என்னது? வல்லமை, திறமை, கூறுபாடு. சாமான் அப்படின்னா பொருட்கள், தட்டுமுட்டுகள் தான் சாமான். சாமான்னா பொருட்கள், தட்டுமுட்டுகள். சாமி, சுவாமி அப்படின்னா கடவுள், தலைவன், அடிகள். கடவுள், தலைவன், அடிகள். சாமி, சுவாமி இது வந்து வடசொல். அதற்கு நேரான தமிழ்ச்சொல் வந்து கடவுள், தலைவன், அடிகள். சாயை அப்படின்னா நிழல். சாயைனா என்னது? நிழல். சாராம்சம் அப்படின்னா சிறந்த பகுதி தான் சாராம்சம். சாரீரம் அப்படிங்கிறது இனிய குரல், இன்னிசை, உடற்றொடர்பு. அதாவது சாரீரம் அப்படின்னா இனிய குரல், இன்னிசை, அப்புறம் உடற்றொடர்பு. அப்புறம் சாவகாசம் அப்படின்னா ஒளிவு, ஓய்வு, வசதி, விரைவின்மை. சாவகாசம் அப்படிங்கிறது விரைவின்மை அப்படின்னு இருக்காங்க. ஒளிவு, ஓய்வு, அப்புறம் வசதி தான் சாவகாசம் அப்படிங்கிருக்காங்க. சாவகாசம்னா ஒளிவு, ஓய்வு, வசதி, விரைவின்மை. சாவதானம் அப்படின்னா ஒளிவு, ஓய்வு, உன்னிப்பு தான் சாவதானம். ஒளிவு, ஓய்வு, உன்னிப்பு. சிகரம் அப்படிங்கிறது தலை, மலை, உச்சி, முகடு, குவடு, இது எல்லாமே சிகரம். நமக்கு சிகரம் அப்படின்னா நம்ம மலை, உச்சி, முகடு இதெல்லாம் நம்ம தமிழில் வந்து படிச்சிருப்போம். தலை, அப்புறம் குவடு அப்படின்னாலும் சிகரம்னு சொல்லியிருக்காங்க. சிகிச்சை, சிகிச்சை அப்படின்னா மருத்துவம், பரிகாரம் தான் சிகிச்சை. மருத்துவம், பரிகாரம். சிங்கம், சிம்ஹம் அப்படின்னா அரிமா, ஏறு. சிங்கம் அப்படின்னா நமக்கு தமிழில் வந்து அரிமான்னு படிச்சிருப்போம். சிம்ஹம் அப்படின்னாலும் அரிமா, ஏறு. சிங்காரம் அப்படின்னா ஒப்பனை, திருத்தம், அழகு. சிங்காரம் அப்படின்னா ஒப்பனை, அழகுன்னு படிச்சிருப்போம். எக்ஸ்ட்ரா நம்ம திருத்தம் அப்படிங்கிற வேர்டையும் படிச்சுக்கிறணும். சிசு அப்படின்னா குழந்தை, மகவு தான் சிசு, குழந்தை, மகவு. சிசை அப்படின்னா கற்பித்தல், கல்வி பயிற்றல், ஒருத்தல் தான் சிசை அப்படிங்கிறது. கற்பித்தல், கல்வி பயிற்றல், ஒருத்தல். சிருஷ்டி அப்படின்னா படைப்பு. சிருட்டி அப்படிங்கிறது படைப்பு. சித்தம், உள்ளம். சித்தம் அப்படின்னா உள்ளம், நினைவு, கருத்து. சித்தம் அப்படிங்கிறது உள்ளம், நினைவு, அப்புறம் கருத்து. சித்தி அப்படின்னா பேரு, ஆக்கம். சித்திங்கிறது பேரு, ஆக்கம். சித்தம் அப்படின்னா உள்ளம்னு நமக்கு தெரியும். அப்புறம் நினைவு, கருத்து எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிறணும். அப்புறம் சித்தி அப்படிங்கிறது பேரு, ஆக்கம். சித்திரம் அப்படின்னா ஓவியம், படம், இது எல்லாமே சித்திரம். சித்திரவதை அப்படிங்கிறது வன்கொலை தான் சித்திரவதை. சிநேகம், சிநேகிதம் அப்படின்னா நட்பு, கேண்மை தான் சிநேகிதம். சிரஞ்சீவி அப்படின்னா நீடு வாழ்வோன் தான் சிரஞ்சீவி, நீடு. சிரத்தை அப்படின்னா அன்பு, முதன்மை, உள்ளத்திற்பம், விருப்பு. அன்பு, முதன்மை, உள்ளத்திற்பம், விருப்பு. சிரம பரிகாரம் அப்படிங்கிறது துன்ப நீக்கம். சிரம பரிகாரம் அப்படின்னா துன்ப நீக்கம். சிரமம் அப்படின்னா துன்பம், தொல்லை. சிராத்தம் அப்படிங்கிறது இறந்த நாடகன்னு சொல்லியிருக்காங்க. சிராத்தம் அப்படின்னா இறந்த நாட்கடன் தான் சிராத்தம். ஸ்திரீதனம் அப்படின்னா மகட்கொடை. ஸ்ரீதனம் அப்படிங்கிறது மகட்கொடை. ஸ்ரீமத் அப்படின்னா திருவாளர். ஸ்ரீலக்ஷ்ரி அப்படின்னா மறை திருவாளர். ஸ்ரீமத்னா திருவாளர், ஸ்ரீலஸ்ரீ அப்படின்னா மறை திருவாளர். சிரேஷ்டம் அப்படிங்கிறது சிறப்பு. சிரேஷ்டம்னா சிறப்பு. சிரேஷ்டன் அப்படின்னா தலைவன், மூத்தோன் தான் சிரேஷ்டன்னா தலைவன், மூத்தோன். சிலாகித்தல் அப்படின்னா புகழ்தல். சிலாகித்தல் அப்படிங்கிறது புகழ்தல். சிலாக்கியம் அப்படின்னா மேன்மை, நன்மை தான் சிலாக்கியம். ஸ்லேட்டுமம் அப்படின்னா சளி, கோலை தான் ஸ்லேட்டுமம், சளி, கோலை. சிவிகை அப்படின்னா பல்லக்கு. சிவிகைங்கிறது பல்லக்கு. சிற்பம் அப்படின்னா கற்றச்சு. சிற்பம்னா கற்றச்சு.
சின்னம் அப்படின்னா அடையாளம். சின்ன பின்னம் அப்படின்னா உருக்குலைவு. சின்ன பின்னம் அப்படின்னா உருக்குலைவு. சீக்கிரம் அப்படிங்கிறது விரைவு, ஒல்லை, அப்புறம் கடிது. சீக்கிரம் அப்படின்னா விரைவு, ஒல்லை, கடிது. சீடன் அப்படின்னா மாணாக்கன். சீன தசை அப்படின்னா அழிவு காலம், மழுக்கம் தான் சீன தசை. சீதபேதி அப்படின்னா வயிற்றலைச்சல். வயிற்றலைச்சல் தான் சீதபேதி. சீதம் சீதளம் அப்படின்னா குளிர்ச்சி. சீதம் சீதளம்ங்கிறது குளிர்ச்சி. சீதோஷ்ணம் அப்படிங்கிறது தட்பவெப்பம். சீதோஷ்ணம்னா தட்பவெப்பம். சீமந்தம்னா சூழ் காப்பிடும் சடங்கு. சூழ் காப்பிடும் சடங்கு தான் சீமந்தம். சீமந்தம் வளைகாப்பு பண்ணுவோம்ல, சூழ் காப்பிடும் சடங்கு. அப்புறம் சீமந்த புத்திரன் அப்படின்னா தலைமகன் தான் சீமந்த புத்திரன். சிமந்தீனி. சீமந்தீனி அப்படின்னா பெண்மகள். சீமந்தீனினா பெண்மகள். சீரணம் அப்படின்னா செரித்தல். அப்புறம் பழுது. பழுது அப்படின்னாலும் சீரணம் தான். அப்புறம் சீர்ணோத்தாரணம். சீர்ணோத்தாரணம் அப்படின்னா பழுது பார்த்தல். சீர்ணோத்தாரணம் அப்படிங்கிறது பழுது பார்த்தல். சீரணம்னா பழுது, சீர்ணோத்தாரணம் அப்படின்னா பழுது பார்த்தல். சீவம் அப்படின்னா ஒழுக்கம். சீலம் அப்படிங்கிறது ஒழுக்கம். சீவச்செந்து அப்படின்னா உயிர் பொருள் தான் சீவச்செந்து. சீவகாருண்யம் அப்படின்னா உயிர்களிடத்து அன்பு, அருள் ஒழுக்கம் தான் சீவகாருண்யம். சீவனம் அப்படின்னா பிழைப்பு. சீவியம் அப்படின்னா வாழ்நாள், பிழைப்பு, வாழ்க்கை தான் சீவியம். சீவனம்னா பிழைப்பு, சீவியம் அப்படின்னா வாழ்நாள், பிழைப்பு, அப்புறம் வாழ்க்கை.